அதுக்கப்புறம் தான் அந்த கதையை எடுத்து அந்த ஸ்கிரிப்ட் நான் அனுப்புனேன். அந்த ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னால அவர் சித்தருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எவ்வளவு நடந்திருக்கு நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு வந்து குருக்கள் கிட்ட அந்த மாதிரி ஒரு ஒர்லி திங்ஸ் எல்லாம் கேட்க கூடாது. எனக்கு வந்து இந்த வேலை வேணுமா கேட்கறாங்க, ஓகே ரைட், இது வேலை கொடுமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த போகலாமா அப்படிங்கலாம். எனக்கு வந்து பிகாஸ் மச் எக்ஸ்பெக்டேஷன் வருது. நான் கேட்டேன், குரு அமெரிக்காவில் இருக்காரு, நான் கேட்டேன், குருதேவ் படம் வந்து நல்லா போகும் இல்லையா அப்படின்னு. குருதேவ் சொன்னாரு, நல்லா போகணும்னா எப்படி, எத்தனை நாள் படம் போனா நல்லா போயிடுச்சு அர்த்தம் கேட்டார். குருதேவ் அந்த காலத்துல வந்து பிரின்ஸ் கம்மியா போடுறோம், சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி அப்போ பிரின்ஸ் நிறைய போடுறோம், விசிடி அது இதெல்லாம் வந்துடுறது. சோ எத்தனை நாள் போகும் இம்பார்ட்டன்ட் இல்ல, நிறைய பேர் பார்க்கணும், நல்லா போகணும். சரி, அப்போ எத்தனை நாள் போனாலும் நல்லா போகணும் இல்ல. சரி, உங்களுக்கு இந்த படம் மூலமா பணம் வேணுமா புகழ வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் பணம் வந்து எனக்கு தேவையில்லை, தேவையில்லை, எப்படி இது, சரி சரி படம் நல்லா போறதானே புகழ் வரணும், எனக்கு புகழ் வந்தா போதும் சுவாமிஜி குருதேவ் அப்படின்னு. ஒரு 5 seconds மறுபடியும் கேப். இந்த படத்துல உங்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படி உங்களுக்கு தெரியும். படம் எஸ், அந்த பாபாஜி, அந்த அமைதி, அந்த பாபாஜி பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது எனக்கு சந்தோஷம். அதுதான் என்னுடைய நோக்கமா இருந்தது. புகழ் வாங்கின படத்தை திருப்பி கொடுத்து புகழ் கிடைக்க சொல்லி நான் நினைக்கல. நான் ஒண்ணு சில ஆத்து தண்ணி ஆத்திலேயே போட்டேன்.